தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது கிரீன்லேண்ட். இன்னைக்கு உலகம் முழுக்க பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை வந்து கிரீன்லேண்ட். இது எங்கே இருக்குது அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு தான் இந்த கிரீன்லேண்ட். பேர் தான் கிரீன்லேண்டு, ஆனால் இருக்கிறது ஃபுல்லாக எல்லாமே வெள்ளையாக தான் இருக்கும். ஐஸ்லாண்டுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த கிரீன்லேண்ட். ஐஸ்லாண்டில் இருந்த ஒருத்தர் எரிக் அப்படின்னு ஒருத்தர், அவர் அந்த நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இது ஒரு தீவு தான். இது எப்படி இந்தியாவில் ஒரு கச்சத்தீவுங்கிறது ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனையாக இருக்கோ, அதே மாதிரி அமெரிக்காவோட ஒரு பங்காளி சண்டையில் இருக்கக்கூடிய ஒரு தீவு தான் இந்த கிரீன்லேண்ட். இந்த இடத்துக்கு அவர் மாறணும்னு நினைக்கிறாரு. கப்பல்களில் அங்கே இருந்த மக்களை எல்லாம் கூப்பிட்டு போகிறாரு. அவர் வச்ச பேர் தான் கிரீன்லேண்ட். ஏதாவது ஒரு பேர் கேட்சிங்காக தான் எல்லாரும் வருவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பேரை அவர் சூட்டுறாரு. கப்பலில் பாதி கப்பல்கள் வந்து கடல்லையே மூழ்கி போயிடுது. மீதி இருக்கிற கப்பல்களில் தப்பி பிழைத்தவங்க மட்டும்தான் அந்த இடத்துக்கு போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டோட அளவை பார்க்கும்போது ஒரு 15 மடங்கு 16 மடங்கு பெருசு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அங்கே வாழக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைவான மக்கள் தான் அங்கே வந்து வாழ்கிறாங்க. என்ன காரணம்னா, அங்கே இருக்கக்கூடிய பனி, இந்த அட்லாண்டிக் பகுதி வட துருவத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக அது இருக்கிறதுனால எப்போதுமே பனி உறைந்தே இருக்கும். அந்த கிரீன்லாண்டினுடைய துவக்க பகுதிகள் இருக்கு இல்லையா, அது ஓரமாக இருக்கக்கூடிய பகுதிகள், அங்கே மட்டும்தான் மக்கள் வாழ்கிறாங்க. அதை தாண்டி உள்ளே போக போக அடர் பனியாக இருக்கிறதுனால அங்கே யாருமே வாழ்கிறதே இல்லை. இந்த இடத்த மேலே இன்னைக்கு வந்து அமெரிக்கா வந்து உரிமை கொண்டாடிட்டு இருக்கு. எப்படி வெனிசுலா நாட்டுக்குள்ளே புகுந்து அந்த நாட்டினுடைய அதிபரையே கைது செய்து நாடு கடத்தி இருக்கிறதோ, அதுபோல இன்னைக்கு அமெரிக்காவினுடைய கரங்களில் மாட்டி இருக்கிறது இந்த கிரீன்லேண்ட். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா தன்னுடைய வாணிபத்தை வந்து உலகம் முழுக்க பல்கி பெருகி வைத்திருக்கிறது. சீன பொருட்கள் தான் உலக சந்தையில மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை செலுத்துது. குறிப்பா ஐரோப்பாலையும் சரி அமெரிக்காலையும் சரி சீன பொருட்களினுடைய ஆதிக்கம் என்பது மிக உயர்வாக இருக்கிறது. அதை வந்து குறைக்கணும் அப்படின்னு அமெரிக்கா வந்து நினைக்கிறாங்க. சீன பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய இலங்கை பகுதி வழியாக, நம்முடைய இந்திய பெருங்கடலின் வழியாக, நம்முடைய செங்கடல்னு சொல்லக்கூடிய ரெட்ஜி வழியாகத்தான் அது வந்து ஐரோப்பாவுக்கு போகுது எல்லா பொருட்களும். அந்த பாதை வந்து ஒரு மிக நீண்ட ஒரு பாதையாக இருக்கிறது. அதற்கு ரொம்ப நாட்களும் அதிகமாக எடுக்கிறது. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 11,000 நாட்டிக்கல் மைல் தூரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது கடல்ல. அவ்வளோ தூரம் சுற்றி போகிறதுனால நேரமும் விரயமாகுது, காலம், அது மட்டும் இல்லாமல் மனித உழைப்பு எல்லாமே அதிகமாக செலவாகுது. அதனால இப்படி கொண்டு போகும்போது அந்த பொருட்களை வந்து மிக குறைவான விலையில சந்தைப்படுத்த முடியாத ஒரு சிக்கல் வந்து சீனாவுக்கு இருக்கு. அதனால சீனா என்ன பண்றாங்கன்னா, இப்படி போறதுக்கு பதிலாக நம்ம வேறு ஒரு பாதையில நம்ம வந்து போகலாமே அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கண்ணில் பட்டது தான் இந்த கிரீன்லேண்ட். இந்த கிரீன்லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா தனக்கு சொந்தம்னு சொந்தம் கொண்டாடுறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. வரலாறை கொஞ்சம் புரட்டி பார்த்தோம் அப்படின்னா, 2ஆம் உலகப் போர் சமயத்தில் ஹிட்லர் என்ன பண்றாரு, இந்த கிரீன்லேண்டை தன்னுடைய ஆளுகைக்குள்ள அவர் கொண்டு வர்றார். அதற்கு முன்பு இந்த கிரீன்லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டென்மார்க்குக்கே சொந்தமான ஒரு நிலமாக அது இருக்கிறது. டேனிஷ் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள், அவர்களுக்கு உரிய இடமாக இருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த டேனிஷ் பீப்புளுக்கான சொந்தமான இடமா தரங்கம்பாடி இருக்கு, நம்ம பார்க்கலாம் வரலாற்றில். அந்த டென்மார்க் வந்து மட்டுமே சொந்தமான இடமாக இருந்த அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லருடைய ஆளுகைக்கு பிறகு போனப்புறம் ஜெர்மன் நாட்டோட சேர்த்து அமெரிக்கா வந்து ஒரு கையெழுத்து போட்டு தங்களுடைய இராணுவ தளவாடங்களை அங்கே வைப்பதற்கான ஒரு ஒப்பந்தத்தை அவங்க மேற்கொள்றாங்க. எதற்காகனா, அந்த கிரீன்லேண்டிலிருந்து அமெரிக்காவை யார் வேணாலும் தாக்க முடியும். அது சீனாவாக இருந்தாலும் சரி, ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, எந்த நாடும் அமெரிக்காவை முழுமையாக தாக்கணும் அப்படின்னா அந்த கிரீன்லேண்ட் அவங்களுக்கு தேவை. அப்படி இருக்கப்போ அந்த கிரீன்லேண்டை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. அதே நேரத்தில் அந்த கிரீன்லேண்டில் நாம முதல்ல முந்திக்கணும்னு அவங்க இராணுவ தளவாடங்களை அவங்க அமைக்கிறாங்க. அது அந்த டென்மார்க் பீப்புளுக்குமே அந்த அளவுக்கு முதல்ல பிடித்தமை இல்லை. ஆனால் இன்னைக்கு ஏன் அமெரிக்கா அதை முழுமையாக தன்னுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வரணும்னு தன்னுடைய நேச நாடுகளாக இருக்கக்கூடிய அந்த நேட்டோவையும் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இரும்பு கரம் கொண்டு அந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பனி வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிச்சிருக்கு. பனி உருகும் போது அங்கே ஒரு நீர்வழி பாதை வந்து பிறக்குது. அந்த நீர்வழி பாதை வழியாக கப்பலை செலுத்தணும் அப்படின்னு சொன்னால், சீனா வந்து 11,000 நாட்டிக்கல் மைல் தேவையில்லை, 7,000 நாட்டிக்கல் மைல்லையே அந்த இடத்துக்கு, யூரோப்புக்கு தன்னுடைய பொருட்களை கொண்டு போயிட முடியும். அப்படிங்கிறதுனால சீனா வந்து இன்னைக்கு அந்த வழியா கப்பலை கொண்டு போறதுக்கு கப்பல் கம்பெனிகளோட ஒரு பெரிய முக்கியமான கையெழுத்தை அவங்க மேற்கொள்றாங்க.
கப்பல்னா நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண கப்பல் இல்லைங்க, அது ஒரு ராட்சச கப்பல். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பனியை பாறைகளை உடைத்து கொண்டு போகக்கூடிய வலிமையான கப்பல்களாக அது இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல பயணம் செய்ய முடியும். மற்ற காலங்கள் வேற, உறைபனி அதிகம் இருக்கிற காலத்திலையும் இந்த கப்பலை செலுத்தினா மட்டும்தான் 12 மாதமும் அந்த வாணிபம் வந்து தொடர்ந்து நடக்கும். அதற்காக பெரிய ராட்சச கப்பல்களை, விசேஷமான கப்பல்களை சீனா அமைக்குது. இந்த இடத்துல யார் ஆதிக்கம் செலுத்துறாங்களோ அவங்க தான் உலகத்தினுடைய வல்லரசாக வருவதற்கான வாய்ப்பு அதிகம். அந்த அளவுக்கு ஐரோப்பிய சந்தையும் அமெரிக்க சந்தையும் சீனா ஒரே நேரத்துல பிடித்து விட்டது என்று சொன்னால் உலகத்துல வல்லரசாக அது தலை தூக்கிடும். அப்படிங்கிறதுக்காக சீனாவுக்கு ஒரு முட்டுக்கட்டையை போடணும் அப்படிங்கிறதுக்காகவும், ரஷ்யாவினுடைய தாக்குதலிலிருந்து அமெரிக்காவை பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை ஒரு இரும்பு கரம் கொண்டு இன்றைக்கு வந்து அமெரிக்கா எடுத்திருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு உலகம் முழுக்க பேசப்படக்கூடிய பொருளாக இன்னைக்கு அந்த கிரீன்லாந்து வந்து மாறி இருக்கிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.